நாள் உள்ளங்களுக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம், அதை தான் பார்க்க போகிறோம். வயலில் எப்போதும் போல் மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. வெண்டைக்காய் செடி ஆடி பிறந்தாலே 18ஆம் பேருக்கு நிறைய செடிகள்லாம் போடுவோம். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் செடிகள், வெண்டைக்காய் செடிகள் மட்டும் போட்டோம். அது கொஞ்சமாக வளர்ந்துருக்குது. உரம்லாம் போட்டோம், இப்போதான் கிளம்புது. எல்லாம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ தான் வளர்ந்து வருது. சிலது மாடு கடிச்சிருச்சு, வேகமாக ஒடியாந்ததில். அதில் 1 2 அப்படியே மறுபடியும் வளர்ந்து வருது. இந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் சின்னதாக வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டது தான். சிலது நல்லா வளர்ந்துருக்கு, சிலது சின்னதாக இருக்குது. இது பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா பெருசாக உயரமாக வந்தோன்னா நிறைய காய்கள்லாம் காய்க்கும். பறிச்சிக்கிட்டே இருப்போம். உடனே பறிச்சிடுவோம், இல்லைன்னா முத்திரும். இந்த வாழை மரங்கள்லாம் முன்னாடி வச்சோம். பாப்பா பிறந்த நாளைக்கு வாழைக்கட்டை வாங்கி போட்டோம். அது இப்போ தான் வாழை தார் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் கம்பு ஒன்று முட்டு கொடுத்துருக்கோம், காற்றுல சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. 13 வாழைக்கட்டை வச்சோம். அது வயலில் ஓரமாக வச்சதுனால சரியாக கிளம்பல. ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு போயிட்டு ஒரு 4-5 தான் கிளம்புச்சு. ஏதோ அதில் ஃபஸ்ட்டு இந்த மரம் வந்து தார் விட்டுருக்கு. என்ன தாருன்னு தெரியல, எனக்கு அவ்வளோவா தெரியாது. என்ன தார் விட்டுச்சு, என்ன மரம்னு வகை தெரியல. அதுக்கப்புறம் இந்த பிறந்த நாளைக்கு தென்னம்பிள்ளை வாங்கி நட்டோம், பாப்பா பிறந்த நாளைக்கு. அது இப்போ தான் வளர்ந்து வருது. இந்த மாதிரி பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டி சாக்லேட்டு அதெல்லாம் உண்டு, ட்ரெஸ்ஸெல்லாம் எடுப்போம். இருந்தாலும் இந்த கண்டிப்பாக மரங்கள் வாங்கி நட்டுருவோம். ஏதாவது ஒரு வாழைக்கட்டையோ தென்னம்பிள்ளையோ ஏதோ ஒரு மரம் வாங்கி நட்டுருவோம். அப்போ தான் அந்த பிறந்த நாள் திருப்தியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.